விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவாவை அறிவித்திருக்கிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அன்னியூர் சிவா திமுக விவசாய தொழிலாளர் அணி செயலாளராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் அறிவிப்பு வெளியாகிவிட்டது. திமுகவின் விவசாய தொழிலாளர் அணியின் மாநில செயலராக இருக்கக்கூடிய அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நேற்றைய தினம்தான் இந்திய தேர்தல் ஆணையம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி ஜூலை 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்பதும் நடைபெற இருக்கிறது. நேற்று தேர்தல் அறிவிப்பு வெளியாகின நிலையில ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக முதலாவதாக வேட்பாளர் அறிவிப்பையும் வெளியிட்டுவிட்டது. அன்னியூர் சிவா திமுக சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளராக போட்டியிடுகிறார். திமுக பொறுத்தவரைக்கும் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி 40 தொகுதிகளிலுமே வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு மாதத்தில் சந்திக்க இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். அதன்படி திமுகவில் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொறுப்புல பல்வேறு மாற்றங்களையும் திமுக செய்திருக்கிறது. ஒரு பக்கம் மாற்றம், இன்னொரு பக்கம் மற்ற கட்சிகள் எல்லாருமே இடைத்தேர்தலுக்கான வேட்பாளரை இன்னும் அறிவிக்காத நிலையில ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக முதலாவதாக வேட்பாளரை அறிவித்து இந்த இடைத்தேர்தலுக்கு தயாராகிவிட்டதையும் நாம் இங்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே நேற்று நாம் பதிவு செய்திருந்தோம். வேட்பாளர் தேர்வுக்கான பணியில திமுக முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறது. 3 பேர் அதற்கான ரேஸ்ல இருக்கிறாங்க. அன்னியூர் சிவாவும் அதற்கான ரேஸ்ல இருக்கிறாரு என்ற செய்தியை நாம் பதிவிட்டிருந்தோம். அதன்படி இப்போது திமுகவின் விவசாய தொழிலாளர் அணியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய அன்னியூர் சிவா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ரமேஷ், இந்த விவகாரத்தில் இப்ப ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கான அடுத்தடுத்த கட்ட பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு முன்னெடுத்து செல்ல இருக்கிறது, அது பற்றிய விவரங்களும் உண்டா? திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டு விட்டால் அந்த இடைத்தேர்தலில் ஏற்கனவே எந்த வேட்பாளர் எந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர் போட்டியிட்டாரோ அந்த கட்சிக்கு தான் மறுபடியும் வாய்ப்பு வழங்கப்படும். அதன்படி பார்க்கும்போது திமுக வேட்பாளர் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி மறைந்து விட்டார். எனவே அந்த இடத்துக்கு மற்றொரு திமுக வேட்பாளர் இப்போது இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழல்ல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் வேட்புமனு தொடங்குவதற்கு ஒரு 3 நாட்கள் தான் இருக்கிறது. எனவே ஜூலை 14 அல்லது ஜூன் 14 அல்லது 15ஆம் தேதி இப்போது இடைத்தேர்தல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னியூர் சிவா வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்தையும் திமுக அந்த விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் தொடங்க இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்புதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்தபடியாக திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்கள், அதே போல திமுக தலைவர், திமுக இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நபர்கள் இப்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல கவனம் செலுத்த இருக்கிறார்கள். மேலும் இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த பொறுப்பு அமைச்சர்கள் இன்னும் ஓரிரு வாரத்தில் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் முகாமிட்டு இந்த இடைத்தேர்தலுக்கான பணியை தொடங்குவார்கள் என்றும் அறிவாலயம் வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது. ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தல், அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த விளவங்கோடு இடைத்தேர்தல் எல்லாமே திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் நேரடியாக கலந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு இப்ப வந்ததற்கு பிறகு சந்திக்கக்கூடிய இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரே நேரடியாக களமிறங்கிறதுனால இந்த வெற்றி வாய்ப்பை நாம் முழுவதுமாக உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக தலைவர் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அதன்படி இந்த இடைத்தேர்தலுக்கான பணியை திமுக தொடங்கிவிட்டது. இன்னும் ஓரிரு நாட்களில் திமுகவின் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் விக்கிரவாண்டியில் முகாமிட்டு தேர்தல் பணிகளையும் தொடங்க இருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.